எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த வழிபாடுகள், மந்திரங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. பிளாக் மேஜிக் இருக்குது, அதாவது செய்வினை கோளாறு இருக்குது, அதுக்கு நான் என்ன மந்திரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்துக்காக மந்திரங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தர்றேன். அந்த சகோதரி கேட்டதுக்கான பதிவு தான். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பாதிப்புகளில் அவங்களுடைய குடும்பமே ரொம்பவும் வீணாக போய் இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கா, உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. நமக்கு வேண்டாதவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அலைஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்றாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு எந்த நினைவும் சரியாக இருக்காதுங்க. புத்தி பேதளிச்ச மாதிரி இருப்பாங்க, எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீடு பார்த்திங்கன்னா ஏர்லடைஞ்ச மாதிரியே இருக்கும், யாரோ வர்ற மாதிரி போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் தெரியும். வீட்டில் அடிக்கடி சண்டைகள் இருக்கும், வீட்டுக்கு அடிக்கடி பூரான்லாம் வருங்க. இந்த மாதிரி வந்தால் கூட நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். முகம்லாம் ஏர்லடைஞ்ச மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் உடலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாவது கோளாறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தே அவங்க கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு இந்த செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத. அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு, உங்களை காப்பாற்றிக்கொள்ள, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது காளி வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலங்களில் காளி தேவி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அங்கே செய்யக்கூடிய அபிஷேகம், அம்மாவுக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் 4 மூலைகள்லையும் தெளித்து விடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உங்களுடைய தலையில் தெளிச்சுக்கோங்க. தினந்தோறும் காளி தேவியோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் இந்த பதிவில் காளி தேவியுடைய மந்திரம் கொடுக்குறேங்க, அதை தினமும் சொல்லுங்கள். அது கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் தினந்தோறும் சாம்பிராணி போடுங்க. சாம்பிராணி போடும் பொழுது மருதாணி விதையும் வெண்கடுக்கும் சேர்த்து போடுங்க. அது கூடவே மருதாணி இலைகள் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் வாசலில், நிலைவாசலில் கட்டி தொங்க விடுங்க. அதை தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் நெருங்காது. மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாங்க உங்களுக்கு பூரணமாக குணமாகணும்னு சொல்லி நானும் நம் வாராகிக்கிட்ட வேண்டிக்கிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வாராகி.